Good morning. Hope you all are safe and fine. Now, let us move on to our next session in English. In previous session, we have seen about friendship, right? So, Ashif meet பண்ண decide பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. So, in this session, we are going to see what is the conversation between Ashif and Vetri when they meet each other. Shall we move on? Vetri went straight to Ashif's office. As he reached the gate, the security stopped him. Whom do you want to meet, sir? Vetri nervously said, I want to meet Ashif. I am his friend. The security was astounded. Mr. Ashif is our MD. Are you sure you want to meet him? Vetri hesitatingly said, Yes, I am his friend from his native place. The security said, Check with the people in the reception, sir. I don't know if you will get an appointment. So what is happening? Vetri went to Ashif's office. As he reached the gate, we know the security will be standing, right? ஒரு பெரிய ஆஃபீஸ்க்கு போனோம்னா செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் ஹி ஆஸ்கிங்? யாரை பார்க்கணும்? ஸோ ஹி வாஸ் நர்வஸ் மீன்ஸ் கொஞ்சம் பயம் கலந்து இருக்கும்ல, அந்த மாதிரி ஹி செட் ஐ வாண்ட் டு மீட் ஆஷிஃப், அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. செக்யூரிட்டி வாஸ் ஷாக்ட். ஆஷிஃப், அவர் எங்களோட எம்டி. ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு மீட் ஹிம்? ஹி இஸ் ஆஸ்கிங். வெட்ரி செட், எஸ், ஐ ஆம் இஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் இஸ் நேட்டிவ் பிளேஸ். அப்போது செக்யூரிட்டி என்ன சொல்கிறாரு? செக் வித் த பீப்புள் இன் த ரிசப்ஷன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ டு எனி ஆஃபீஸ், யூ கேன் நாட் மீட் எம்டிஸ் டைரக்ட்லி, ரைட்? எங்கே ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் நம்ம எம்டியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டெட் வி வில் பி அலவுட் டு மீட் த ரிசப்ஷன் பீப்புள். நம்ம ரிசப்ஷனில் இருக்க பீப்புளை தான் மீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் எம்டியை மீட் பண்ணணும். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் யூ வில் கெட் அன் அப்பாயின்மெண்ட். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். Vetri walked to the reception. Receptionist asked him, How can I help you? Vetri said, Can I meet your MD? Please tell him Vetri from Keelakudi has come to meet him. Suddenly the receptionist rose from chair. The door behind Vetri opened. Vetri got a pat on his back. Finally, you found me? I saw you through the CCTV camera, said Ashif. Vetri was dumbfounded. Vetri gathered. No, Ashif, I never got the chance to visit Chennai. Now, I have come to attend my friend's wedding, so I thought I would come to meet you. They spoke about their school days and the fun they had. Then they discussed their business. Ashif took Vetri to his home for lunch. Vetri was surprised to see that everyone knows him. Ashif's wife said, We all know you, but this is the first time we are meeting you in person. He stayed till the evening and Ashif dropped him in the railway station. So Vetri went to the reception and the receptionist asked, What can I do for you? Now ungalku enna pannanum? So what he said, I want to meet your MD. So go and tell him that Vetri from கீழக்குடி, நான் கீழக்குடியிலேருந்து வந்திருக்கேன். ஐ வாண்ட் டு மீட் யுவர் எம்டி. ஸோ சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் காட் அப் ஃப்ரம் ஹர் சேர். எழுந்து நின்னாங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி வெற்றிக்கு பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் ஆகுது அண்ட் சம் ஒன் பேட்டட் ஹிம் ஆன் ஹிஸ் பேக். ஸோ யார் அது? இட் வாஸ் ஆஷிஃப். He said, Finally, நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. He saw him through the CCTV camera and he came to meet Ashif. Remember, Ashif is the MD of the company and Vetri வந்து அவரோட ஃப்ரெண்டு தான். பட் சி, ஆஷிஃப் இஸ் கம்மிங் டு மீட் வெட்ரி. ஆஷிஃப் எழுந்து வந்து வெற்றியை பார்க்குறாரு. சி தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஹவு ஸ்ட்ராங் இட் இஸ் இல்லை? வெட்ரி வாஸ் டம்ஃபவுண்டட்னா என்ன? அப்படி பேசவே முடியாத அளவுக்கு ஷாக் ஆகி நின்னாராம். அண்ட் இன்ஃபார்ம்டு வெற்றிக்கு ஆஷிஃப் கிட்ட சொல்கிறாரு, ஐ கேம் ஹியர் டு மை ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் அப்படின்னு நான் உன்னை பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ ஐ கேம் ஹியர் அப்படின்னு சொன்னாராம். தென் தி ஸ்போக் அபவுட் தேர் ஸ்கூல் டேஸ். அவங்க பிஸ்னஸ் பற்றி பேசினாங்க. அண்ட் வெட்ரி வாஸ் டேக்கன் டு ஆஷிஃப்ஸ் ஹோம் ஃபார் லஞ்ச். அங்கே போனால் எல்லாருக்குமே வந்து வெற்றி யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஆஷிஃப்ஸ் ஒய்ஃப் செட், we all know about you, but this is the first time we are meeting you அப்படின்னு சொன்னாங்களாம். அங்கேயே ஈவினிங் வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா
Ashif took him to the railway station and dropped him there. Vetri reached home and told his wife everything in detail. She knew her husband, so she didn't ask anything else. 2 days later, Vetri received a call. Am I speaking to Vetri? Vetri said yes. The voice said, our MD, Mr. Ashif, has assigned a project to you. He wants to meet you. Will you be able to come to Chennai? Vetri couldn't believe it. So what has happened? Vetri came back to his home and explained everything. But அவங்க wife வந்து அவர்கிட்ட எதுவுமே கேட்டுக்கல because she know him. Okay. So 2 days later, அவர் வந்து 2 நாளுக்கு அப்புறமா என்னாச்சு? He received a call. வெற்றி கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டாங்க. That voice said, our MD Ashif has assigned a ப்ராஜெக்ட். ஸோ எங்களோட எம்டி ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஹி வாண்ட்ஸ் டு மீட் யூ அண்ட் வில் யூ பி ஏபிள் டு கம் டு சென்னை, உங்களால் சென்னைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அண்ட் வெற்றி குடன்ட் பிலீவ் இட், அவரால் நம்பவே முடியல. பிகாஸ் வி ஆல்ரெடி நோ வெற்றியோட பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கு. ஹி வாஸ் லிவிங் இன் அ ரெண்டல் ஹவுஸ் ஒன்லி. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருந்து எப்படி இப்படி வந்தார் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது வெற்றிக்கு திஸ் வாஸ் அ பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவரால் நம்பவே முடியல. ஸோ அகெயின் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளூம்ட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ லைஃப் லாங். ரைட்? Have a look at the glossaries of the session. Nervously, in an anxious or uneasy manner, astounded, shocked or greatly surprised, hesitatingly, to be reluctant or wait to act because of fear, dumbfounded, speechless with amazement, dropped, the act of a person or thing that drops. Okay, this is all we have for today's session. Finish your assignment. I will meet you in the next session. Thank you. Bye.